அதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே சூப்பர்மேன் வந்து ஒரு ஒரு தனியாவே ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த பிளானெட்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். என்னதான் ஹியூமன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பெருசா யாரும் கிடையாது. இருந்தாலுமே கூட அவர் ஒரு தனிமையா தான் ஃபீல் பண்ணிருப்பாரு. நான் வேற ஒரு கிரகம், இங்கேருந்து வந்திருக்கேன்ற மாரி. வில்லன் இங்க வர்றாங்கல்ல, அவரோட பிளானெட்ல இருந்தே ஒரு 5 பேர் வர்றாங்கல்ல. வந்தோனே இவருக்கு கண்டிப்பா ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நம்ம ஊர்க்காரங்களா அப்படின்னு என்னதான் அவங்க வில்லனா இருந்தாலுமே கூட அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம தனியா இல்ல, ஒரு 5 பேர் வர்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஃபைட் எல்லாமே நடக்கும். ஃபுல்லா எல்லாமே டெஸ்ட்ராய் ஒரு பெரிய கேஆஸே நடக்கும். நடந்த கிளைமேக்ஸ்ல வேற வழி இல்லாம எல்லாரும் செத்துருவாங்க. ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ சூப்பர்மேனோட சேர்த்து ஜார்டுன்ற ஒருத்தர் மட்டும் தான் இருப்பான். அவன் ஊர்க்காரன் ஒருத்தன் தான். அவன் மட்டும் தான் இருப்பான். இத்தனை நாளா தனிமையா ஃபீல் பண்ணது போக அவன் ஒருத்தன் தான் இருப்பான். வேற வழி இல்லாம சூப்பர்மேன் என்ன பண்ணுவார்னா அவனை கொன்றுவார். கொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் அங்கேயே உட்காந்து சூப்பர்மேன் அழுதுட்டு இருப்பார். இதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சூப்பர்மேனுக்கு கொலை பண்ணுறது பிடிக்காது. அது வந்து காமிக்லேயோ இல்லை அதில் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சூப்பர்மேனுக்கு கொலை பண்ணுறது பிடிக்காது. அதுக்கு அழுதாருன்னு சொல்லலாம். இல்லை இதுக்காக திருப்பியும் இந்த பிளானெட்டில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்காக அழுகிறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு 2 செகண்ட் அவர் அழுகிற சீன் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்டை வியூவர்ஸுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம்.